Hello students, welcome to Minimax channel. இன்னைக்கு நாம class 10th CBSE Max subjectல chapter 6th அதோடைய exercise 6.3 பார்க்க போறோம். ஆல்ரெடி introductionும் 6.1 and 2ம் previous வீடியோல போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ first sum பாருங்க. exercise 6.3ல state which pair of triangles are similar. அதாவது இதுல ஒரு 5 to 6 questions கொடுத்திருக்காங்க. அதுல எது சிமிலர் அப்படின்றது நம்ம செக் பண்ணி சொல்லணும். ஆல்ரெடி இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல இந்த 4 டைப்ஸ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 4 டைப்ஸை ஷார்ட்டாக என்னன்னு மட்டும் இப்போ நோட் பண்ணிட்டு அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த 4 டைப்ஸ் என்ன? டபுள் ஏ, நெக்ஸ்ட் ட்ரிபிள் ஏ, தென் எஸ்ஏஎஸ், ட்ரிபிள் எஸ் அண்ட் எஸ்ஏஎஸ். இந்த 4 டைப் தான். அதாவது டபுள் ஆங்கிள், ட்ரிபிள் ஆங்கிள், இல்லைன்னா ட்ரிபிள் சைடு ஆங்கிள் சைடு. இந்த 4 டைப்ஸில் எந்த டைப்லையாவது நம்ம கொடுத்துருக்குற அந்த 2 ட்ரையாங்கிள் ஓகே ஆச்சு அப்படின்னா நம்ம பை திஸ் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ மொத்தமே இந்த 4 டைப்ஸ் தான் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியாவுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ஆங்கிளும் பி ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆங்கிள் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் பி, ஆங்கிள் கியூ, அது ரெண்டும் 80 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் ஆர், இது ரெண்டும் 40 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ இதோடைய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் மூணுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது என்ன அர்த்தம்? பை ட்ரிபிள் ஏ கேட்டகரி இங்கே கொடுத்துருக்கிற 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் எழுதும்போது எப்படி என்னன்னா பை ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா இந்த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அப்படின்னு எழுதுங்க. நான் சிம்பிளாக எஸ் இட் இஸ் சிமிலர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எஸ் இட் இஸ் சிமிலர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதில் உங்களுக்கு சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுக்கல. ஸோ இப்போ சைட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா இங்கே 4 இங்கே 2 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதில் பாதி இது அப்படின்ற மாதிரி வருது. இங்கே 6 இங்கே 3, ஸோ ஒரு ஹாஃப். 5 2.5 ஒரு ஹாஃப் வருது. ஸோ அதுக்கு சிமிலராக வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா QR divided by AB. So that proportionally என்ன ஆகும்? 4/2 அப்படின்னு எழுதுனா 4 divided by 2 is equal to 2ன்னு வரும். இப்போ அதே மாதிரியே PR எடுத்துக்கோங்க. ஆர் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? PR எடுத்துக்கலாம். ஆர் நெக்ஸ்ட் PQ எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சைடு. PQ divided by AC is equal to 6 divided by 3. அதாவது 6/3 2 வரும். இது நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ப்ரொபோர்ஷனல் ஈக்குவலாக இருக்காது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ PR டிவைடட் பை BC எடுத்திங்கன்னா 5 டிவைடட் பை 2.5. இப்போ 5/2.5 மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50/25. ஸோ தட் டெசிமல் கட் ஆகிடும். 50/25 2. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? இந்த 3 வேல்யூமே எப்படி இருக்குது? சிமிலராக இருக்குது. அதாவது QR டிவைடட் பை AB is equal to PQ divided by AC is equal to PR divided by BC. So all the 3 sides எப்படி இருக்கு? proportionally equal-ஆ இருக்கு. ஸோ அப்போ இது என்ன அர்த்தம்? by triple S criteria, அதாவது by triple S criteria the triangles are similar. ஸோ just நோட் பண்ணிக்கோங்க, இந்த 4 டைப்பில் triangles are similar with the triple S criteria. இப்போ இதோட இந்த சம் செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 2 6 3 4 2.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் 4க்கு 2க்குன்னு எடுத்தால் கூட 5க்கும் 2.7க்கும் என்ன இல்லை? half ஆஃப் த வேல்யூ இல்லை. ஸோ இது பார்த்த உடனே சொல்லலாம் இது சிமிலர் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது நோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா MP டிவைடட் பை ED, அதாவது MPயும் EDயும் எடுத்துக்கோங்க. ஆர் ED டிவைடட் பை MP இப்படி வேணால் எழுதலாம். ஸோ இப்போ இது எழுதுனீங்கன்னா 2/4, ஸோ 1/2 வரும். பட் மேலே நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் எழுதுனீங்கன்னா அதே ட்ரையாங்கிள் தான் நெக்ஸ்ட்டும் மேலே எழுதணும். அதை தலைக்கீழே மாற்றி எழுதக்கூடாது. அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நான் MP எடுத்துருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு LP டிவைடட் பை DF எடுத்திருக்கேன். அப்போது 3 டிவைடட் பை 6 வரும். ஸோ அகைன் 1/2. இப்போ நெக்ஸ்ட்டு LM எடுக்கணும். இப்போ LM டிவைடட் பை EF. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2.7/5. இப்போ இது 2.5 இருந்தால் கரெக்டாக இருக்கும். பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. இந்த வேல்யூ எப்படி இல்லை? ஈக்குவலாக இல்லை.
அதாவது 2.7/5 அப்படின்ற ரேஷியோ வந்து 1/2 வராது, மேலே கீழே டெசிமலில் கட் பண்ணால் கூட. ஸோ அதனால் இந்த ரெண்டு சைட்ஸ் மட்டும் ப்ரொபோஷ்னலி இருக்குது, ஒன்று வந்து ப்ரொபோஷ்னல் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆங்கிளும் கொடுக்கல நம்மளுக்கு. ஆக்சுவலி இப்போ ரெண்டு சைடு ப்ரொபோஷ்னலாக இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கொடுத்துருந்தா கூட நம்ம எஸ்ஏஎஸ் மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இதில் ஆங்கிளும் கொடுக்கல, ஒன்லி MP/EDயும் LP/DFும் ஈக்குவலாக இருக்குது. பட் அது என்ன பண்ணல, LM/EFக்கு நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் நாட் சிமிலர். ஸோ இப்போ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த சம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, AA, AAA, SSS, SAS. இதுலேயும் வந்து ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு என்னன்னு கொடுக்கல. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு சைடுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் இன்க்ளூடிங் ஆங்கிள் அப்படின்றதுனால இது SAS க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இப்போ நான் QR டிவைடட் பை ML போடுறேன். இப்போ QR அப்படின்றது என்ன 10 டிவைடட் பை ML அப்படின்றது என்ன 5. ஸோ இதை கட் பண்ணால் 2 வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா PQ டிவைடட் பை MN போடுங்க. அதே மாதிரியே வந்து 5 டிவைடட் பை 2.5 வரும். ஸோ 5 டிவைடட் பை 2.5 மேலேயும் கீழே நீங்கள் பண்ணிங்கன்னா 50/25. ஸோ அகைன் இதையும் வந்து 25 2 டைம்ஸ் கட் பண்ணிங்கன்னா ஸோ ரேஷியோ வந்து 2 வருது. ஸோ இதோட வேல்யூன்னா ஈக்குவலாக வருது. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் இன்னொன்று வேல்யூ கொடுக்கல, பட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஆங்கிள் M ஈக்குவல் டு ஆங்கிள் Q. அதாவது இது எப்படி இருக்குன்னா NMLன்ற ஆங்கிளும் PQR அப்படின்ற ஆங்கிள் ரெண்டுமே வந்து 70 டிகிரியில் இருக்குது. ஸோ சைட் ரெண்டும் ப்ரொபோர்ஷனலி ஈக்குவலாக இருக்குது அண்ட் இன் பிட்வீன் ஆங்கிள் வந்து 70 டிகிரியில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன எழுதலாம், இது வந்து சைட் SAS க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் வித் SAS க்ரைட்டீரியான்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 5th சம்மில் அதே மாதிரியே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் 80 கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். பட் இங்கே வந்து DEFல கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்குது பக்கத்தில். பட் ABCயில் என்ன இல்லை, நமக்கு ஏசின்ற சைட் வந்து கொடுக்கல. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு DF டிவைடட் பை AB. ஸோ DF டிவைடட் பை AB அப்படின்றது வந்து 5/2.5. ஸோ அதோட ரேஷியோ வந்து 2 வந்துடும். ஸோ 5/2.5 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 50/25. ஸோ 2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, BC டிவைடட் பை EF இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து EF டிவைடட் பை BC எடுத்துக்கோங்க. ஸோ 6 டிவைடட் பை 3. ஸோ 6 டிவைடட் பை 3 என்ன வரும், 2 எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் F, அதாவது ஆங்கிள் BAC, ஆங்கிள் EFD ரெண்டு கொடுக்கணும். பட் நமக்கு என்ன கொடுக்கல, ABC ஆங்கிள் கொடுக்கல, ஒன்லி EFD தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் இருக்கணும் ஆர் AC கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து SAS க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதனால் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா the given two triangles are நாட் சிமிலர் அப்படின்னு எழுதுகிறோம். அதாவது இந்த 4 டைப்ஸில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால இது நாட் சிமிலர். இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் 6th பாருங்கள். இப்போ இதில் வந்து 2 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் சைட்ஸை பற்றி எதுவுமே கொடுக்கல. DEF ட்ரையாங்கிளில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 70 80. ஸோ இப்போ நீங்கள் 2 ஆங்கிள் கொடுத்தா பொதுவாக என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எழுதுவோம். ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் என்னது, 180 டிகிரி. ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், 70 டிகிரி ப்ளஸ் 80 டிகிரி. ஸோ இப்போ DEF எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரையாங்கிளில் 70 டிகிரி ப்ளஸ் 80 டிகிரி ப்ளஸ் அந்த F ஆங்கிள் அதை அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் F ஆங்கிள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 180 டிகிரி. ஸோ இப்போ 70 ப்ளஸ் 80 ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் F இஸ் ஈக்குவல் டு 70 80 ஆட் பண்ணால் 150 வருமா. ஸோ 180 டிகிரி மைனஸ் 150 டிகிரி. அப்போ ஆங்கிள் Fோட வேல்யூ என்ன வரும், 180 மைனஸ் 150 30 டிகிரி. ஸோ ஆங்கிள் F வந்து 30 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ஆங்கிள் PQR எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிள் PQRல 80 ப்ளஸ் 30, அதாவது 80 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. இன்னொன்று நமக்கு தெரியாதது ஆங்கிள் P. ஸோ டோட்டல் வந்து 180 டிகிரி. ஸோ அதே மாதிரி இப்போ ஆங்கிள் P கண்டுபிடிங்க. 180 டிகிரி 80 ப்ளஸ் 30 ஆட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 110.
ஸோ 180 டிகிரி மைனஸ் 110. அப்போ 180 மைனஸ் 110 எவ்வளோ? 70 டிகிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? இது 70 டிகிரின்னு தெரியுது அண்ட் ஆங்கிள் எஃப் வந்து 30 டிகிரின்னு தெரியுது. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஐடியா கிடச்சிருச்சு? ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் சேமாக இருக்குது அண்ட் கியூ அண்ட் இ எஃப் அண்ட் ஆர். அப்போது இது AAA க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? பை AAA க்ரைட்டீரியா triangles are similar அப்படின்னு எழுதுவோம். ஸோ both the triangles are similar with AAA similarity criteria. இப்போ இதோட வந்து இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 6 சம்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நம்ம வந்து செகண்ட் சம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த ஃபிகர் கிவன் ஃபிகரில் பாருங்கள், ஓடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஓபிஏன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது ரெண்டும் சிமிலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆங்கிள் பிஓசி வந்து 125 டிகிரி கொடுத்துட்டாங்க. சிடிஓ 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. மீதி 3 ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது டிஓசி, டிசிஓ அண்ட் ஆங்கிள் ஓஏபி 3 ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஆங்கிள் பிஓசி 125 டிகிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிடிஓ கொடுத்துருக்காங்க. இது வந்து சிடிஓ என்ன கொடுத்துருக்காங்க? 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துப்போம்? டிஓபி அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் டிஓபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஓசி ப்ளஸ் சிஓபி இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னது? 180 டிகிரி. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், டிஓபியோட ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் இந்த பிஓசின்றது வந்து 125 டிகிரி அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஆங்கிள் டிஓசி plus 125 degree is equal to 180 degree. So இப்போ 120 அதாவது angle DOC is equal to 180 degree. 125 இந்த பக்கம் போனால் minus 125 degree. So இப்போ 180 degreeல 125 minus பண்ணால் 55 degree. அப்போ angle DOC என்னது? 55 degree. நான் ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு angle DCO கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ angle DCO நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஆல்ரெடி வந்து என்ன தெரியும்? ட்ரையாங்கிள்ஸோடைய சம் எவ்வளோ வரும்? ட்ரையாங்கிள்ஸ் இருக்க சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் 180 தெரியும். ஸோ இப்போ ஏற்கனவே நமக்கு 2 வேல்யூ தெரியும். ஸோ டிஓசி ப்ளஸ் ஓடிசி ப்ளஸ் டிசிஓ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 180 டிகிரி. அதாவது ட்ரையாங்கிள் டிஓசின்ற ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180. ஸோ இப்போ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ இதில் என்ன தெரியும்? டிஓசி நம்ம கண்டுபிடிச்சோம் 55 ப்ளஸ் ஓடிசி அவங்களே கொடுத்துருக்காங்க 70 டிகிரி ப்ளஸ் டிசிஓ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் டிசிஓ ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறீங்க? 70 ப்ளஸ் 55 மைனஸ் பண்ணி அந்த பக்கம் எழுதணும். ஸோ 125 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் டிசிஓ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது 125 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 125 ஆகும். ஸோ டிசிஓ 180 டிகிரி மைனஸ் 125 எவ்வளோ? 55 டிகிரி. ஸோ இப்போ என்ன? டிஓசியும் 55 அண்ட் டிசிஓவும் 55. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் ஓஏபி கண்டுபிடிக்கணும். இப்போ ஆங்கிள் ஓஏபி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஓடிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஓபிஏ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் டிசிஓவும் ஆங்கிள் ஓஏபியும் சிமிலர் பிகாஸ் சி அண்ட் ஏ வந்து சிமிலர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இந்த ஆங்கிளும் சிமிலர். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிசிஓ வந்து 55 டிகிரின்னு தெரியும். ஸோ ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. ஸோ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 3 ஆங்கிள்ஸுமே 55 டிகிரி தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், டயக்னல்ஸ் ஏசி அண்ட் பிடி ஆஃப் அ ட்ரபீசியம் வித் ஏபி அண்ட் பேரலல் டு டிசி இது ரெண்டு இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் ஓன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரபீசியம் வரைஞ்சிக்கோங்க. அதில் ஓன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ஷன் வச்சுட்டு சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதே கான்செப்டை நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் பிபிடி தியரம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா வச்சு இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஏபி பேரலல் டு டிசி இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் ஏபி பேரலல் டு டிசி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்?
நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றத OA by OC. ஸோ டு ப்ரூவ் OA by OC is equal to OB by OD. ஸோ இது வந்து நம்ம சிமிலாரிட்டி கிரைட்டீரியா யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் சொல்யூஷன் இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ட்ரபீசியம் வரைஞ்சிருக்கீங்க. ட்ரபீசியம் அந்த கொடுத்த ஆர்டர்லேயே வரையணும். அதாவது ABCD இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் O அதே மாதிரியே வரையணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டயக்னல் பேரலில் வந்து தப்பாக வரைஞ்சிடுறாங்க. ACBD அந்த மாதிரி நேமிங் வந்து தப்பாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அதில் கொடுத்துருக்குற மாதிரியே வந்து ஏபியும் பேரலல் டிசியும் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் CAB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் DCA. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு லைன்ஸ் பேரலாக இருந்தது அப்படின்னா அதோடைய எந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ CABயும் DCAவும் ஈக்குவல். அதே மாதிரியே DBAவும் நம்மளுக்கு இன்னொரு ஆங்கிள் எது ஈக்குவலாக இருக்கும், CDB. ஸோ DBA இஸ் ஈக்குவல் டு CDB. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பிட்வீன் பேரலல் லைன்ஸ் இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ ஒரு பேரலல் லைனில் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ஆங்கிளுமே நம்ம ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ பை ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிளும் கிவன் ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, OAB அதாவது AOBயும் CODயும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆங்கிள் AOB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் COD ஆர் DOC எப்படி வேணா எழுதலாம். இது என்ன மெத்தட் பேஸ் பண்ணி இருக்கு, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். எப்போ வந்து இந்த ரெண்டுமே வந்து சேமா இருக்கும் அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிறது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வச்சு அந்த ஓன்ற ஆங்கிள் ரெண்டு எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிளில் மூணு ஆங்கிளுமே வந்து சேம்னு சொல்லிட்டோம். அதாவது AB இந்த பக்கம் CD நடுவில் O மூணுமே சேம் அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுத்த அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு அர்த்தம். ஸோ இன் ட்ரையாங்கிள் AOB அண்ட் ட்ரையாங்கிள் COD இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் C, ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் D. ஸோ ஆங்கிள் Oவும் ஈக்குவலாக இருக்கு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பியும் டியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சென்டரில் இருக்க தான் பார்க்கணும். இந்த DBA அப்படின்றது என்ன அர்த்தம், ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் D. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏவும் சியும் சென்டரில் இருக்குது. ஸோ ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் C. இந்த ஸ்டெப் நீங்கள் வேணும்னா எழுதிக்கலாம், ஆர் பை இந்த மெத்தட் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எழுதினாலும் எழுதிக்கலாம். ஸோ பை AAA சிமிலாரிட்டி கிரைட்டீரியா மூணு ஆங்கிள் வந்து இந்த சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அர்த்தம், இந்த கிவன் ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஸோ பை AAA சிமிலாரிட்டி கிரைட்டீரியா ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எழுதிக்கோங்க. ட்ரையாங்கிள் AOB ஆர் OAB எப்படி வேணா இருந்தால் AOB சிமிலர் டு ட்ரையாங்கிள் COD. ஸோ இப்போ இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலி ஈக்குவலாக இருக்கும். ஸோ OA டிவைடட் பை OC ஈக்குவல் டு OB டிவைடட் பை OD. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதோட சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் எழுதிக்கோங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் சம் பாருங்க, இந்த ஃபிகர் 6.36 QR by QS is equal to QT by PR, angle 1 equal to angle 2, show that triangle PQS similar to triangle TQR. ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட சைட்ஸ் வந்து எப்படி இருக்கு, ப்ரொபோர்ஷனலி ஈக்குவலாக இருக்கு. ஸோ அது ரெண்டுமே எடுத்து எழுதிக்கோங்க. QR by QS is equal to QT by இங்கே QR கொடுக்கல, PRன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணுங்க, இங்கே வந்து PRன்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் QRன்னு கொடுத்தா அது ஸ்ட்ரைட்டாக என்ன ஆகும், டைரெக்டாக வந்து சிமிலர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், ட்ரையாங்கிள் PQS சிமிலர் டு ட்ரையாங்கிள் TQR. இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்கள், இது எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது யூஸ்வலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ இப்போ 2க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன, QP, அண்ட் 1க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது PR. அப்போ அதோட சைட்ஸ் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் QPயும் PRம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அர்த்தம், QPயும் PR ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், அந்த கிவன் கண்டிஷனில்
பிஆரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு ரீசன் எழுதிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் கிவன் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு எவ்ரி டைம் நம்ம எதுக்காக அது எழுதுறோன்ற ஒரு ரீசன் வந்து பிராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ கியூஆர் பை கியூஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுங்க. இன் ட்ரையாங்கிள் பிக்யூஎஸ் அண்ட் ட்ரையாங்கிள் டிக்யூஆர், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்யூஎஸ்ல என்ன எடுத்துக்கிறோம், ஆங்கிள் Q வந்து காமனாக இருக்குது. சென்டர் ஆங்கிள் என்ன, ஆங்கிள் Q. இப்போ இது ரெண்டுமே என்ன இருக்குது, ஒரு காமன் ஆங்கிள் வந்து ஆங்கிள் Q இருக்குது. நான் ஆல்ரெடி சம்ஸில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு காமன் ஆங்கிள் இருந்தால் காமன் ஆங்கிள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சைட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ காமன் ஆங்கிள் சொல்லியாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்துடைய ப்ரப்போர்ஷனலி சைட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கோ, QPயும் PR ஈக்குவல். ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும் இந்த இடத்துல, நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுங்க. QR divided by QS is equal to QT divided by QP. PRக்கு பதில் QPன்னு போட்டு எழுதியிருக்கேன். அதாவது by substituting அந்த ஃபர்ஸ்ட் லைன் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, QR by QS ஒரு சைடு, QT by QP இன்னொரு சைடு. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனலி இருக்கு அண்ட் அதோட இன்க்ளூசிவ் ஆங்கிள் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. ஸோ ரீசனை நோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க, கரஸ்பாண்டிங் sides are proportional. நெக்ஸ்ட் இப்போ என்ன எழுதுங்க, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் எழுதிட்டு இது என்ன சிமிலாரிட்டி கிரைட்டீரியான்னு எழுதணும். ஒரு சைடு ஆங்கிள் இருக்கு அண்ட் ரெண்டு சைட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ என்ன எழுத போகிறோம், நம்ம ட்ரையாங்கிள் PQS வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் TQR வித் என்ன கிரைட்டீரியா, இது வந்து SAS கிரைட்டீரியா. ஸோ அது நீங்கள் எழுதுனா பை SAS சிமிலாரிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு நோட் பண்ணலாம். ஒரு சிம்பிளாக ப்ராக்கெட்டில் நம்ம என்ன ரீசன்னு சொல்லிடலாம். ஸோ இதோட இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். 4th சம் இதில் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 5th சம் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ 5th சம் பாருங்க. S and T are the points on the sides PR and QR of a triangle PQR such that angle P is equal to angle RTS and prove triangle RPQ RTS. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ட்ரையாங்கிள் வரைய போகிறோம், ஒரு PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பராக அந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுங்க. PQR வரைஞ்சாச்சு. PR அப்படின்ற சைடில் என்ன இருக்குது, எஸ்ன்றது இருக்குது. ஸோ இங்கே வந்து எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, QRல Tன்ற பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த T அப்படின்றது வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஆங்கிள் Pயும் ஆங்கிள் RTS, எந்த ஆங்கிள் RTS, இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு RTSும் ஒரு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. பட் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறது என்ன, RPQ RTS இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. angle P is equal to angle RTS. நெக்ஸ்ட் டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரானு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் RPQ இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் RTS. இது சிமிலராக இல்லையான்றது செக் பண்ண போகிறோம். இப்போ சொல்யூஷனுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க அண்ட் நம்ம ட்ரையாங்கிள் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் RPQ அண்ட் ட்ரையாங்கிள் RTS ரெண்டுத்துலேயும் ட்ரையாங்கிளில் எது காமனான ஆங்கிள் இருக்குது, எப்போவுமே நம்ம காமனான ஆங்கிள் 90 டிகிரி இருந்தால் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த காமனான ஆங்கிள் R இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் ஆங்கிள் R. ஸோ அது R ஈக்குவல் டு Rன்னு போட்டு ஃபஸ்ட்டு இது காமன் ஆங்கிள்ன்றது ரீசன் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, பியும் RTSும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து அகைன் வந்து என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. R ஒன்று இருக்குது அண்ட் P அண்ட் T ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, கிவன். இப்போ பை AA சிமிலாரிட்டி கிரைட்டீரியா, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி கிரைட்டீரியா மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்தோம். பட் இது என்ன, ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்தாலே போதும். ஸோ பை AA சிமிலாரிட்டி கிரைட்டீரியா நமக்கு என்ன ஆகுது, ட்ரையாங்கிள் RPQவும் ட்ரையாங்கிள் RTSும் சிமிலர் ஆகுது. ஸோ பை AA சிமிலாரிட்டி கிரைட்டீரியா ட்ரையாங்கிள் RPQ is similar to triangle RTS. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. நம்ம வந்து இந்த 5th சம்மில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸும் கிடையாது. காமனான ஒரு ஆங்கிள் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து எந்த ஆங்கிள் காமனாக கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுகிறோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் 6th சம் பார்க்கலாம். இப்போ 6th சம் பாருங்க. இந்த கிவன் ஃபிகர் triangle ABE congruent to triangle ACB
ஷோ தட் ட்ரையாங்கிள் ஏடிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. கான்க்ருவன்ட்னா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கான்க்ருவன்ட்னா போத் ஷேப் அண்ட் சைஸ் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். சிமிலர்னா ஒன்லி வந்து எது மட்டும் இருந்தால் போதும்? ஷேப் மட்டும் இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் அந்த ரெண்டு கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸை மட்டும் தனியாக வரைஞ்சிருக்கேன். ஏபிஇ எப்படி இருக்கு பாருங்க, அண்ட் ஏடிசி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இது பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு. என்ன தெரியுது? இந்த கரெக்டாக அந்த வேர்டு பாருங்க, ஏபிஇ ஏசிடி. அப்போ எதுவும் ப்ரொபோஷனல், பியும் சியும் ப்ரொபோஷனல். அது மாற்றக்கூடாது. சிஏஇயும் ஒன்றா எடுத்துக்க கூடாது. அங்கே என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபிஇ கான்க்ருவன்ட், இந்த சிம்பிள் போடணும். கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏக்கு ஏனா பியும் சியும் தான் ப்ரொபோஷனல். அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சொல்யூஷன் என்ன எழுதப்போம்? ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஏ, இது வந்து காமன் ஆங்கிள். ஸோ அதை எழுதுங்க. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. அதுக்கு ரீசன் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வேணும், நோட் பண்ணிக்கோங்க. காமன் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க? கான்க்ருவன்ட். கான்க்ருவன்ட் வேர்டு அந்த ஆர்டர்லேயே எழுதணும். ஆங்கிள் இ ஈக்குவல் டு ஆங்கிள் டி. இப்போ இந்த மூணுமே வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். பிகாஸ் போத் சைஸ் அண்ட் ஷேப் ரெண்டுமே சேமாக இருந்தாலும் அது கான்க்ருவன்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம்? சைட்ஸ் எழுதிக்கோங்க. ஏபி ஈக்குவல் டு ஏசி. பிகாஸ் கரெக்டாக அந்த இ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ டிக்கு ஆப்போசிட்டில் ஏசி இருக்குது அண்ட் இக்கு ஆப்போசிட்டில் ஏபி இருக்குது. ஸோ அப்போ ஏசி ஈக்குவல் டு ஏபி. அதுவும் நம்ம ஏதோ ரெண்டு சைடில் எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைட். நெக்ஸ்ட் பாருங்கள், பிஇ. ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஒரு பக்கம் பிஇ, இன்னொரு பக்கம் டிசி. அதை எழுதிக்கோங்க. அடுத்தது பி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஏடி ஈக்குவல் டு ஏஇ. அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத எழுதிட்டு இப்போ நம்ம சைட்ஸு ஆங்கிள் ப்ராப்பராக எழுதியாச்சு. இப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற ஏடியும் ஏபிசியும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ஏடிஇன்றது என்னது? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஏடிஇ, அடுத்து ஏபிசி. இது ரெண்டும் சிமிலர். சிமிலர்னு என்னட்டா ஒரே ஷேப்னு மட்டும் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு, ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, ஒரு சைடு. இப்போ ஏடின்றது என்ன? ஏஇ. அதே மாதிரி ஏபின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? ஏசி. ஏபி ஈக்குவல் டு ஏசி. அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகுது? ஏடி பை ஏபி அப்படின்றது ஏஇ பை ஏசின்றது டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அண்ட் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. அதாவது காமன் ஆங்கிள் இருக்கு அண்ட் அதோட சைட் ப்ரொபோஷனலி ஈக்குவலாக இருக்குது. அப்போ காமன் ஆங்கிள் சைட்ஸ் ப்ரொபோஷனலி ஈக்குவலாக இருந்தால் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன? சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ரீசன் எடுத்துக்கோங்க. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அண்ட் இதில் என்ன இருக்குது? ஆங்கிளும் ஏ அண்ட் ஏ காமனாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏடிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி கிரைட்டீரியா. ட்ரையாங்கிள் ஏடிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆகுது. இதோட வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் 7th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7th சம் பாருங்க. இந்த given figure ADCE of a triangle intersect each other at the point P. Show thatனு சொல்லிட்டு 4 கண்டிஷன், அந்த 4 ட்ரையாங்கிளும் ஈக்குவலா அப்படின்றத ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன? ADCE இது வந்து எப்படி இருக்கு? இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் பின்னு சொல்லிட்டாங்க. அது ஆல்டிடியூட்னால என்ன ஆகும்? 90 டிகிரியில் கட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏஇபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிபி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம்? ஏஇபின்றது எந்த ஏரியா? இந்த ஏரியா. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக ஜஸ்ட் அந்த இடம் மட்டும், அந்த போர்ஷன் மட்டும் நான் திரும்பி உங்களுக்கு இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ தட் நம்ம எந்த ரெண்டும் சிமிலர் ப்ரூஃப் பண்ண போகிறோம்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இந்த ஆங்கிளும் ரைட் ஆங்கிள், அதில் தெளிவாக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் ஆல்டிடியூட் அண்ட் ஏஇபி சிடி. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம சிமிலர்னு எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? P ஈக்குவல் டு P. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கிறது என்ன? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அண்டு காமன் ஆங்கிள் இருக்குது. P ஈக்குவல் டு P. ஓகேவா? அப்போ ஆங்கிள் P எப்படி இருக்கும்? ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். ஸோ இது வந்து காமன் ஆங்கிள்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ காமன் ஆங்கிள் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் AECD இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆல்ரெடி டியும் இயும் என்ன இருக்குது? 90 டிகிரி இருக்குது. ஸோ பை AA சிமிலாரிட்டி கிரைட்டீரியா, அதாவது ஆங்கிள் P இருக்கு, ஆங்கிள் DE இருக்கு, 90 டிகிரியில் இருக்கு. ஸோ பை AA சிமிலாரிட்டி கிரைட்டீரியா இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே, அதாவது ட்ரையாங்கிள் ஏஇபியும் ட்ரையாங்கிள் சிடிபி இந்த ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்? சிமிலராக தான் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் ஏஇபி இஸ் சிமிலர் டு
triangle CDP. இதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் சம் ப்ரூஃப் பண்ணலாம் பாருங்க. ABD சிமிலர் டு ட்ரையாங்கிள் CBE ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது, B அண்ட் B ஈக்குவலாக இருக்குன்னு தெரியுது. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வேணும்னா உங்களுக்கு புரியறதுக்காக வரைகிறேன். பட் நீங்கள் எக்ஸாம்பிளில் இது கன்ஃபார்மாக வரையணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஆங்கிள் புரியணுன்றதுக்காக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ABD இங்கே 90 டிகிரி இருக்குது. அண்ட் இந்த ஒரு பக்கம் 90 இருந்தால் இன்னொரு பக்கமும் அது 90 தான் இருக்கும். பிகாஸ் டோட்டல் ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்கள் CBE பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் CBEயில் எப்படி இருக்குது, ஒன்று வந்து C, ஒன்று E, இன்னொன்று B. ஸோ இப்போ இதில் இது 90 டிகிரி. அண்டு நமக்கு இன்னொன்று என்ன இருக்குது, B வந்து காமனாக இருக்குது. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எழுதிக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ABD அண்ட் ட்ரையாங்கிள் CBE given கொஸ்டின் எழுதிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு காமனான ஆங்கிள் என்ன, B அண்ட் B காமனாக இருக்குது. ஸோ ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் B. இந்த ரீசன் என்ன, காமன் ஆங்கிள். ரெண்டுமே ஒரே ஆங்கிளே சொல்கிறதுனால காமன் ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆங்கிள் வேல்யூ சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், காமன் ஆங்கிள் எழுதினதுக்கப்புறம் ஆங்கிள் டியும் ஆங்கிள் இயும் 90 டிகிரி இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூ எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஆங்கிள் D இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் E ஈக்குவல் டு 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டிஇ நம்ம போன சம் மாதிரியே இந்த சம்லேயும் வந்திருக்கு. ஸோ பை AA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா நம்ம என்ன சொல்ல போகிறோம், ட்ரையாங்கிள் ABDயும் ட்ரையாங்கிள் CBEயும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ABDயும் CBEயும் இதில் வந்து சிமிலர். பிகாஸ் ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குது, வேல்யூஸ் வந்து சேமாக இருக்குது. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். ட்ரையாங்கிள் AEP ட்ரையாங்கிள் ADB இந்த ரெண்டு தான் இந்த தேர்ட் சம்மில் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் AEP அதே இதுலேயும் பார்த்தா என்ன தெரியுது, டியும் இயும் எப்படி இருக்குது, 90 டிகிரியில் இருக்குது. அண்ட் A காமனாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஸ்டெப் போடுறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி இது புரியுதுன்னா இந்த டைமில் பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப்பை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. APE வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். AEP அவங்க கொடுத்த அந்த வேல்யூ அதே ஆர்டரில் AEP வரைந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ADB கொடுத்துருக்காங்க. ADB என்ன அர்த்தம், ADB D என்ன ஆங்கிள் இதில் 90 டிகிரி. ஸோ ADB. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். A வந்து எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. அண்டு டியும் இயும் 90 டிகிரி இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது பை AA சிமிலாரிட்டி இது சிமிலர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் AEP அண்ட் ட்ரையாங்கிள் ADB ஒரு ஆங்கிள் காமன். ஃபஸ்ட் அந்த காமன் ஆங்கிள் எழுதிக்கோங்க. ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் A விச் இஸ் காமன் ஆங்கிள். அந்த ரீசன் எவ்ரி டைம் வந்து நோட் பண்ணுங்கள். பை ஆல்டர்னேட்டிவ், பை வெர்டிகலி ஆப்போசிட், காமன், கிவன் எதுவாக இருந்தாலும் அது எதனால் அது எழுதணுன்றத பக்கத்தில் இருக்கணும். ஆங்கிள் D ஈக்குவல் டு ஆங்கிள் E விச் இஸ் 90 டிகிரி. ஸோ இப்போ இது ரெண்டு நோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பை AA சிமிலாரிட்டி நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரையாங்கிள் AEP சிமிலர் டு ட்ரையாங்கிள் ADB. ஓகே, இதோட இந்த தேர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்கள். ட்ரையாங்கிள் PDC ட்ரையாங்கிள் BEC இந்த ரெண்டும் சிமிலர் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து PDC பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் PDC இதுலேயும் C ஆங்கிள் காமனாக இருக்குது. ஸோ BEC இதுவும் நீங்கள் ஈஸியாக அப்படியே பார்த்தோன்னே சொல்லிடலாம். C and C காமனாக இருக்குது. ஸோ ஆங்கிள் C இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் C விச் இஸ் அ காமன் ஆங்கிள். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி ஆங்கிள் D ஆங்கிள் E விச் இஸ் 90 டிகிரி. நம்ம இந்த 4 சம்லையுமே D and E வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன ஆங்கிள் D ஈக்குவல் டு ஆங்கிள் E இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஒரு காமன் ஆங்கிள், ஒரு 90 டிகிரி ஆங்கிள். ஸோ பை AA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா ஆங்கிள் by AA similarity triangle PDC similar to triangle BEC. ஸோ இந்த 4 சம்முமே இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து இந்த 4 சம் உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8th சம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். 8th சம்மில் E is a point on the side AB produced of a parallelogram ABCD and BE intersects CD at F. அதாவது Eன்ற பாயிண்ட் வந்து ADயில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ADன்றது வந்து உள்ளேயும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். ADயோட சைட்.
பட் ஏன் நம்ம உள்ள வரையில, உள்ள வரைஞ்சோம் அப்படின்னா அது சிடியை வந்து கட் பண்ணாது. ஸோ அவங்க என்ன ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, பிஇ இன்டர்செக்ட் சிடின்னு கொடுத்ததுனால ஈயோட பாயிண்ட் வெளியில வரைஞ்சிருக்கோம். ஸோ அதனால டயக்ராம் வந்து இது எப்படி வரையணுன்றத தெளிவாக நல்லா பார்த்துக்கோங்க. இஇ பாயிண்ட் வெளியில வரைஞ்சாதான் இந்த பிஇன்ற லைன் வந்து சிடின்ற லைனை எஃப்ன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி எஃப்ன்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த 2 ட்ரையாங்கிளை ப்ரூவ் பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன் என்ன போடுறோம் நம்ம, ஃப்ரம் ட்ரையாங்கிள் ABE and triangle CFB, இந்த 2 ட்ரையாங்கிள் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், ABE CFB. ஸோ இதில் என்ன அர்த்தம், ABE ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் வருது, இது ரெண்டுமே வருது. அண்ட் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், பேரலோகிராமில் இந்த 2 சைட்ஸ் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். அப்போ 2 சைட் பேரலாக இருக்கும் அப்படின்னா ஒரு 2 பேரலல் லைனை ஒரு லைன் கட் பண்ணால் அதோட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னா அர்த்தம் ஏபிஇன்ற இந்த ஆங்கிளும் அண்ட் சிஎஃப்பின்ற இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க கேட்ட அந்த சிமிலாரிட்டி க்ரைட்டீரியாவில் என்ன தெரியுது, அந்த கிவன் 2 ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் ஆல்ரெடி ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ஏபிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஎஃப்பி, இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. இது என்ன மீனிங் மட்டும் ஜஸ்ட் எழுதிக்கோங்க, பை ஆல்டர்னேட் ஆங்கிள். ஸோ பை ஆல்டர்னேட் ஆங்கிள் இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் வேற என்ன ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேரலோகிராமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இதில் இருக்க 2 வேற என்ன ஈக்குவல், ஆங்கிள் ஏ ஆங்கிள் சி, இது ரெண்டும் வந்து ஈக்குவல். ஏன் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம், நான் ஷார்ட்டாக எடுத்துக்கேன், பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் அண்ட் ஆல்ரெடி ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் எஃப் ஈக்குவல். ஸோ இப்போ இதில் 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னாலே நம்ம எந்த க்ரைட்டீரியா வச்சு சொல்லுவோம், பை AA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா. ஸோ பை AA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா ட்ரையாங்கிள் ABE அண்ட் ட்ரையாங்கிள் CFB ஆர் ஈக்குவல். ஏவும் சியும் ஈக்குவல், பியும் எஃப்பும் ஈக்குவல். ஸோ இதில் 2 வேல்யூ ஈக்குவல் வந்து நம்ம சொல்லுவோம் பை AA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா ட்ரையாங்கிள் ABE சிமிலர் டு ட்ரையாங்கிள் CFB. ஸோ அவங்க கொடுத்த ப்ரூஃப் பண்ண சொன்ன அந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம் பாருங்க. இந்த ஃபிகர் ஏபிசி அண்ட் ஏஎம்பி இது ரெண்டும் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அந்த ரைட் ஆங்கிளோட பாயிண்ட்டும் பி அண்ட் எம் 2 இடத்துல இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஏபிசியும் ஏஎம்பியும் சிமிலர்னு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம்பி. ஸோ இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இது எப்படி பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க அந்த 2 ட்ரையாங்கிளில் ஏன்றது ஆல்ரெடி காமனாக இருக்குது. ஸோ எப்போவுமே காமனையும் 90 டிகிரியும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஏன்றது காமனாக இருக்கிறதுனால ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. ரீசன் என்னது, காமன் ஆங்கிள். நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் பியும் ஆங்கிள் எம்மும் எப்படி இருக்கு, 90 டிகிரியில் இருக்கு. ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் எம், இது ரெண்டும் எப்படி இருக்கு, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் எம், போத் ஆர் 90 டிகிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், பை AA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா, பை AA சிமிலாரிட்டி. இப்போ கொடுத்த 2 ஆங்கிள்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம்பி, இது ரெண்டும் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. சிஏ ஈக்குவல் டு பிஏ, பிசி ஈக்குவல் டு எம்பின்னு கொடுத்துருக்காங்க. இது வெரி சிம்பிள். இப்போ ரெண்டு சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணிட்டோமா, அப்போ அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சிக்கும் ஏக்கும், அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி இருக்கிறோம். ஸோ சிஏ டிவைடட் பை, அதே மாதிரி இங்கே எப்படி எடுக்கணும், பியும் ஏவும் எடுக்கணும், பிபிஏ. ஸோ சிஏ பை பிஏ ஈக்குவல் டு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, பிசி எம்பி. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அது என்ன சைடு எப்போ என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் எடுக்கணும். ஸோ சிஏ பை பிஏ ஈக்குவல் டு பிசி பை எம்பி. ஸோ இது என்ன எழுதலாம் நம்ம, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல்,
இந்த சிமிலர் ட்ரையாங்கிள். ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் ரெண்டு எடுக்கிறோன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரொபோர்ஷனலி ஈக்குவலாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ இதோட இந்த 9th சம் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். இப்போ நம்ம இந்த 9th சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஜில் 10th சம் பார்க்கலாம். CD and GH are respectively the bisectors of angle ACB and angle EGF such that DH lies on the sides of AB and FE of the triangle ABC and triangle EFG. And என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, FEG இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க, EFG சொல்லலை, FEG சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க, ஏபிசி எஃப்இஜி ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சிடி ஜிஹெச் ரெண்டு பைசெக்டார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிடி ஜிஹெச் ரெண்டு பைசெக்டார் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பைசெக்டார் வரைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதிக்கிறோம், ஃபஸ்ட்டு சம் ப்ரூஃப் பண்ண போகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கிவன் என்ன, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்இஜி. இது ரெண்டும் வந்து சிமிலர்னு சொல்லிட்டோம். இது எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதணும். எஃப்இஜி தான், இஎஃப்ஜி இல்லை. அகைன் ஐம் ரிப்பீட்டிங். இப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எஃப்பும் வந்து ப்ரொபோர்ஷனல். பிகாஸ் ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் பி, ஆங்கிள் இ ஈக்குவல், ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் ஜி ஈக்குவல். இந்த மூணு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம், இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும் அப்படின்னா சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சிடியும் ஜிஹெச்சும் பைசெக்டார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிவனில் என்ன இன்னொன்று கொடுத்துருக்காங்க, சிடி அண்ட் ஜிஹெச் ஆர் பைசெக்டார்ஸ். ஸோ பைசெக்டார்ஸ் அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கரெக்டாக வந்து ஈக்குவலி பைசெக்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ ஆங்கிள் ஏபிசியை பைசெக்ட் பண்ணால் என்ன ஆகும், ஆங்கிள் ஏசிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஜிஎஃப்ஹெச். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசிடியும் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஜிஹெச்எஃப்பும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரப்போர்ஷனலி ஈக்குவலாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல்னா என்ன அர்த்தம், அதோட சைட்ஸை நம்ம டிவைட் பண்ணி எழுதலாம். இப்போ ஏசிடியில் இந்த சைட் பாருங்கள், சிடி டிவைடட் பை ஜிஹெச். ஸோ ஃபஸ்ட்டு சிடி எடுத்துக்கோங்க பைசெக்டார், அதே மாதிரி ஜிஹெச் பைசெக்டார் எடுத்துக்கோங்க. இப்போ சிடி டிவைடட் பை ஜிஹெச் எழுதுங்க. நெக்ஸ்ட் சைட் பாருங்க, சிடி டிவைடட் பை ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை எஃப்ஜி. ஏசி டிவைடட் பை எஃப்ஜி. நெக்ஸ்ட் இது வந்து இன்னொரு சைட். ஸோ அது ரெண்டும் எழுதணும் அப்படின்னா ஏசி டிவைடட் பை எஃப்ஜி. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ரெண்டு சைட் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ப்ரொபோர்ஷனல்னு வச்சு அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், டிசிபி ஹெச்ஜிஇ. டிசிபி எந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், அண்ட் ஹெச்ஜிஇ இந்த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டும் சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் வந்து காமன். ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ. இது ஃபஸ்ட்டு. இப்போது மொத்தமாக நமக்கு என்ன தெரியும், ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜியும் காமன். இப்போ இது ரெண்டாக பைசெக்ட் பண்ணால், பைசெக்ட்னா என்ன அர்த்தம், ஆங்கிளை வந்து ஈக்குவலாக பிரிக்கும். அப்போது மொத்த ஆங்கிள் காமன்னா இது ஹாஃப் வந்து காமன். ஸோ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் வந்து காமனாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 4ம் காமனாக இருக்கும். அதாவது ஒரு ட்ரையாங்கிளை பாதியாக பைசெக்ட் பண்ணும்போது அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 2 ஆங்கிள் 4 இது ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம எந்த ட்ரையாங்கிள் பார்க்குறோம், டிசிபியோ ஹெச்ஜிஇயும் பார்க்குறோம். ஸோ அப்போ டிசிபியில் எந்த ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் 4. ஹெச்ஜிஇயில் ஆங்கிள் 2. ஸோ ஆங்கிள் 4 ஆங்கிள் 2 இது ரெண்டு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ பை டபுள் ஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா, அதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ட்ரையாங்கிள் டிசிபியும் ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஇயும் சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் பை டபுள் ஏ சிமிலாரிட்டி போத் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். இப்போ அதே மாதிரி தேர்ட் சம் பாருங்கள், இதுவும் சேம் கான்செப்ட் தான். டிசிஏ ஹெச்ஜிஎஃப் ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிசிஏன்றது எந்த ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுடைய செகண்ட் ஹாஃப். இப்போ அகைன் இதுலேயும் என்ன இருக்குது, ஏவும் எஃப்பும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம், ஏ அண்ட் எஃப் கிவன் டேட்டா படி ஈக்குவலாக இருக்குது. அண்டு இன்னொரு போர்ஷன் என்ன இருக்குது நமக்கு, இதில் வந்து 1 and 3 இங்கே பாருங்கள். இப்போ ஏசிடின்றது இந்த ட்ரையாங்கிள் டிசிஏ, அப்போ இதில் ஆங்கிள் 3. இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன, ஹெச்ஜிஎஃப், அப்போ ஆங்கிள் 1. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவல்.
ஸோ பை டபுள் ஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா இந்த ரெண்டு கிவன் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு, சிமிலராக இருக்கு. ட்ரையாங்கிள் டிசிஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஎஃப் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 11th சம் பாருங்க. In the given figure, E is a point on the side CB produced of an isosceles triangle ABC with AB equal to AC and AD is perpendicular to BC. அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஒரு ஏபிசின்றதுல ஐசோஸ்லஸ்ன்னு சொல்லிட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஐசோஸ்லஸ் எந்த சைடு. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன எழுதுவீங்க, கிவன் ஏபி ஈக்குவல் டு ஏசி, அதாவது எந்த ரெண்டு சைடு வந்து ஐசோஸ்லஸில் ஈக்குவலாக இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், அந்த ஏபிடி ட்ரையாங்கிளும் இசிஎஃப் ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஏபிடி ட்ரையாங்கிள் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிஎஃப், இது வந்து டு ப்ரூவ் எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன சைடு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஐசோஸ்லஸில் நமக்கு என்ன தெரியும், அந்த சைட்ஸுடைய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏபிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் சி அண்ட் ஏசிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் பி. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இது என்ன ரீசன் எழுதணும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த, அதாவது ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்குறோம், ஆப்போசிட்ஸ் டு த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆங்கிள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்கணும், ஏபிடி இசிஎஃப். அப்போ ஏதாவது காமன் ஆங்கிள் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டியும் எஃப்பும் எப்படி இருக்கு, 90 டிகிரியில் இருக்கு. ஸோ இப்போ டியும் எஃப்பும் போத் ஆர் 90 டிகிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஒரு ரெண்டு ஆங்கிள் காமனாக இருந்தாலே நம்ம என்ன சொல்லலாம், பை டபுள் ஏ சிமிலாரிட்டி கிரைட்டீரியா போத் த கிவன் triangles are similar. So by double A similarity, நம்ம இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ், அதாவது ட்ரையாங்கிள் ஏபிடி is similar to triangle ECF. இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆகுது. hence it is proved. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து 12th சம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட் 12th சம் பாருங்க. Sides AB and BC and median AD of a triangle ABC are respectively proportional to the sides PQ and QR and median PM of triangle PQR. அதாவது ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளில் சைட்ஸும் மீடியனும் ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம், ஏபி பை பிக்யூ. அவங்க கொடுத்த ஆர்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூஆர். ஸோ இது அனதர் சைடு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீடியன் ஏடி டிவைடட் பை பிஎம். ஸோ இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ப்ரப்போர்ஷனலி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது வச்சு இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணணும். பட் இதில் தேர்ட் சைட் கொடுக்கல, மீடியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆங்கிள் காமனாக பிடிச்சிட்டா என்ன ஆகும், ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் இருந்தாலும் எஸ்ஏஎஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டு ப்ரூவ் எழுதிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இது ரெண்டு நம்ம வந்து சிமிலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சொல்யூஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம சொல்யூஷனில் என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கோங்க. ஏபி டிவைடட் பை பிக்யூ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. பிசியும் கியூஆரும் ஹாஃப் எழுதுங்க. அதாவது ஏபி பை பிக்யூ, ஏபி ஒரு சைடு வந்து பிக்யூ, இது ரெண்டு ப்ரப்போர்ஷனலி ஈக்குவலாக இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன, பிசியும் கியூஆரும். ஸோ இப்போ நம்ம இன்னொன்று என்ன எழுத போகிறோம், ஏடியும் பிஎம் இது ரெண்டுத்தும் வந்து ஹாஃப் டிவைட் பண்ணால் ஒரு பாதி நமக்கு வந்து பிடி அப்படின்றது தெரிஞ்சிருமா. ஸோ ஃபஸ்ட் அப்படியே எழுதுங்க. ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசியும் இதுவும் மேலையும் கீழையும் 1/12 மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ மாறாது. ஸோ மேலையும் கீழையும் 1/12 பண்ணிக்கோங்க. 1/2 QR இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க, ஏடி டிவைடட் பை பிஎம். இப்போ இது அப்படியே எழுதியாச்சா. நெக்ஸ்ட் ஹாஃப் பிசி அப்படின்றது என்ன அர்த்தம், இது மொத்தமாக பிசி. இப்போ இதில் மீடியன்னா என்ன அர்த்தம், அப்போ பிடின்னு எழுதலாம் இல்லை டிசின்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் பிடின்னு எடுத்துக்கிறேன். ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பிசிக்கு பதில் பிடின்னு போடுங்க. அதே மாதிரி ஹாஃப் கியூஆர் அப்படின்றது என்ன, ஒரு பாதி கியூஎம். ஸோ கியூஎம் இப்போ என்ன வருது, கியூஎம் இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிஎம். இப்போ என்ன ஆகும், நமக்கு என்ன தெரியுது, ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ஏபிடி அப்படின்ற இந்த ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட் பாருங்க பிக்யூஎம் இந்த ட்ரையாங்கிளும் எப்படி இருக்கு, பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி அது கம்ப்ளீட்லி ஈக்குவலாக இருக்கு. ஸோ பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி நம்மளுக்கு இது எப்படி இருக்கு, ஏபிடி
அதாவது ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஎம். அப்போ பிக்யூஎம் சிமிலர் இருக்குன்னா இதுக்கு என்ன மீனிங் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் வந்து ஈக்குவல்னு தெரியும். ஸோ அந்த ஒரு ஆங்கிளை கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த சிமிலாரிட்டி கிரைட்டீரியா படி இது ஈக்குவல்னு எழுதிட்டோம். அண்ட் ஆல்ரெடி என்ன அர்த்தம், இந்த பியும் கியூவும் வர்ற அந்த ரெண்டு சைடும் எப்படி இருக்கு, அதாவது ஏபி பை பிக்யூ. ஒரு சைடு என்ன அர்த்தம், ஏபி பை பிக்யூ, அதை எழுதிக்கோங்க. அடுத்தது ஈக்குவல் டு பிடி பை டிஎம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் பிடி பை கியூஎம். ஸோ இந்த கியூஎம் பிசி இல்லை, அது பிடி, ஆக்சுவலி பிடி பை கியூஎம். இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஆங்கிள் ஒரு சைடு, ஆர் நீங்கள் பிசி பை கியூஆர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் நமக்கு ஒன்றே ஒன்று என்ன, ஒரு ஆங்கிள் ரெண்டு சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பை நமக்கு எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா நம்ம என்ன சொல்கிறோம், பை எஸ்ஏ சிமிலாரிட்டி கிரைட்டீரியா இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளும் பிக்யூஆர் அப்படின்ற ட்ரையாங்கிளும் ஈக்குவல். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர்லி ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். இதோட இந்த 12th சம் கம்ப்ளீட் ஆகுது. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் 13th சம் பார்க்கலாம் வாங்க. இப்போ 13th பாருங்க, D is a point on the side of a triangle ABC such that the triangle ADC, angle ADC, angle BAC ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள் வரைங்க. ஏபிசி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் பண்ணுங்க ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பிசின்ற ஒரு சைடில் டின்ற ஒரு பாயிண்ட் வருங்க. டி இஸ் அ பாயிண்ட் ஆன் த சைட் பிசி. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் டி அப்படின்னு வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த டி வச்சதுக்கப்புறம் ஆங்கிள் ஏடிசி, அப்போ எந்த ஆங்கிள் சொல்கிறாங்க, இந்த ஏடிசின்ற இந்த ஆங்கிளும் அண்ட் பிஏசின்ற இந்த ஆங்கிளும், ஆங்கிள் கரெக்டாக வரையணும். ஸோ ஆங்கிள் ஏடிசி பிஏசின்னும் போது இந்த ஃபுல் ஆங்கிள் எழுதணும், பிஏடி எழுதக்கூடாது, பிஏசின்றது ஃபுல் ஆங்கிள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் பாயிண்ட் எழுதிக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், CA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அது வேணால் நீங்கள் ப்ரூஃப்னு நோட் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளி சொல்யூஷன் போகிறேன். சொல்யூஷனில் இன் ட்ரையாங்கிள் ஏடிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிஏசி உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஃபஸ்ட்டு சீன்ற ஆங்கிள் காமனாக இருக்குது. பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள், அந்த தேர்ட் வேல்யூ சீன்றது காமனாக இருக்குது. அண்ட் அவங்க ஆல்ரெடி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஒரு ஆங்கிள் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து காமன்றதுனால நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்க, இதோட ரீசன் வந்து காமன் ஆங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டியும் ஏவும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ, அது வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது. ஸோ ரீசன் என்ன எழுதுறீங்க, இது வந்து கிவன் டேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் சேம் நமக்கு என்ன தெரியும், பை ட்ரையாங்கிள் இது ரெண்டு எப்படி இருக்கும், பை டபுள் ஏ சிமிலாரிட்டி கிரைட்டீரியா, அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கிறதுனால சிமிலாரிட்டி கிரைட்டீரியா கிவன் ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து ஈக்குவல். ஸோ டபுள் ஏன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதோட சைட்ஸ் ப்ரப்போர்ஷனல் எழுதலாமா. இப்போ எப்படி போடுறோம் பாருங்க, சிலேருந்து ஏக்கு போகிறோம், அதே மாதிரி அந்த பக்கமும் சிலேருந்து பிக்கு போகணும். ஒரு சைடு வந்து சிலேருந்து ஏக்கு போகிறோம், இப்போ அனதர் சைடு அங்கே எப்படி போகிறோம், சிலேருந்து டி. ஸோ சிஏ டிவைடட் பை சிடி ஈக்குவல் டு, இங்கே என்ன போகிறோம் அதே மாதிரியே சிபி, ஃபர்ஸ்ட் மேலே அங்கே என்ன போகிறோம் அதே மாதிரியே சிபி டிவைடட் பை சிஏ, அதான் இங்கே சிடி போன மாதிரி இங்கே வந்து சிஏ. ஸோ சிஏ நோட் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன அர்த்தம், அதோட ரீசன் வந்து சைடில் நோட் பண்ணிக்கோங்க, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். ஸோ இது வந்து எந்த ட்ரையாங்கிள் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் எழுதினாலும் அதோட ரீசன் என்ன ரீசன்னால நம்ம அந்த லைன் எழுதுறோன்றதை சிம்பிளாக வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்ம அந்த நாலேஜோட தான் அந்த ஸ்டெப் எழுதுறோன்றதை அவங்களுக்கு தெரியணும் கரெக்ட் பண்ணும்போது. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சிஏ டினாமினேட்டர்லேருந்து இந்த பக்கம் போனால் நியூமரேட்டரில் வரும், அண்ட் அகைன் அதே மாதிரி சிபி இந்த பக்கம்னா சிடி நியூமரேட்டரில் வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் சிஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டூ சிடி. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஸ்டெப் வந்து நம்ம இதோட ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதில் 13th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 14th சம் பார்க்கலாம். இப்போ சைட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏடி அண்ட் ஏசி அண்ட் ஏபி அண்ட் ஏசி, மீடியன் வந்து ஏசி கொடுத்துருக்காங்க. இது அந்த 12th சம் மாதிரியே இருக்குது பாருங்க. அதாவது 3 வேல்யூ, 2 சைடு ஒரு மீடியன் வந்து ட்ரையாங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த 2 ட்ரையாங்கிள் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, சிமிலர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் கொடுக்காம அதுக்கு பதில் 2 சைடும் ப்ரொபோஷனல் கொடுத்தாங்க. 12th சம்மில் நமக்கு என்ன கொடுப்பாங்க, கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, ஏசின்றது வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் ஏசிக்கு பேரலாக ஒரு லைனும் பிஆருக்கு பேரலாக ஒரு லைனும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த இ அப்படின்ற பாயிண்ட்டும் இந்த இடத்துல வந்து என் அப்படின்ற பாயிண்ட்டும் நம்ம பேரலல் டு பேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். அதாவது ஏசிக்கு பேரலல், இந்த எம்என்ன்றது பிஆருக்கு பேரலல். இது ரெண்டும் பேரலி ஒரு லைன் வரைஞ்சாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வேணும் இன்னொரு சைடுக்கு இந்த சைடு வரலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. கிவனில் ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ரொபோஷனல், ஏபியும் பிக்யூவும் ப்ரொபோஷனல். ஸோ ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் என்ன சைடு கொடுத்துருக்காங்க, ஏசி டிவைடட் பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் வந்து மீடியன் ஏடி டிவைடட் பை பிஎம், இந்த ட்ரையாங்கிளோட மீடியன். இப்போ இது 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3மே வந்து ப்ரொபோஷனலி சைட்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமோ அதே கிவன்ல எழுதணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் டிஇ, கன்ஸ்ட்ரக்ட் இடி ஆர் டிஇ பேரலல் டு ஏசி. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம பிஆருக்கு பேரலாக எம்என் பேரலல் டு பிஆர். இது ரெண்டும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, சாரி அது பிக்யூ இல்லை பிஆர் அது. ஸோ இப்போ பிஆர் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இதில் வந்து நீங்கள் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இடி பேரலல் டு ஏசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளில் இடியும் ஏசியும் பேரலல்னா என்ன அர்த்தம், அப்போ இ அப்படின்றது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு சொல்லலாமா. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் பேரலாக வரைகிறீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் தியரம் படி அந்த லைன் எப்படி இருக்கும், இ வந்து ஏபி அப்படின்ற பாயிண்ட்டுடைய ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரியே நம்ம என்னன்ற பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஆக்சுவலாக பை மிட் பாயிண்ட் தியரம். ஸோ எம்பிடினா மிட் பாயிண்ட் தியரம். இப்போ என் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என் அப்படின்றது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூவாக இருக்கும். ஸோ என் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ. ஸோ என் அப்படின்றது வந்து பிக்யூவோட மிட் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இதுவும் வந்து மிட் பாயிண்ட் தியரம் படி அந்த சைட்லோட மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுவும் பேரலல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கன்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் படி இது ஹாஃப் ஆஃப் வேல்யூ இருக்கும். அதாவது இடி அப்படின்றது வந்து ஹாஃப் ஆஃப் ஏசி இருக்கும். இந்த மிட் பாயிண்ட் தியரம் படி அந்த பேரலல் லைனுக்கு இது எப்படி இருக்கும், பாதி வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி அப்போ எம்என் எப்படி இருக்கும், என்எம் ஆர் என்எம் வந்து ஹாஃப் ஆஃப் பிஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூவும் கன்வர்ஸ் ஆஃப் எம்பிடி தியரம் படி மிட் பாயிண்ட் தியரம் படி நமக்கு இது வந்து எப்படி இருக்கும், ஹாஃப் ஆஃப் த வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை ஏன் நம்ம இப்படி நோட் பண்ணியிருக்கோம், ஏசியும் பிஆர் ஹாஃப் என்ன, பிகாஸ் அங்கே ஆல்ரெடி இருக்குது. அதை நம்ம வந்து இடின்னு சொல்லி ட்ரையாங்கிளை மாற்றுறதுக்காக நம்ம இந்த 2 வேல்யூ மட்டும் எடுத்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஏபி எடுத்துக்கோங்க. ஏபியை மேலேயும் கீழேயும் 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஏபி 1/2 பண்ணிட்டீங்க அண்ட் 1/2 பிக்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ஏசி பிஆர் இதையும் வந்து மேலேயும் கீழேயும் 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து வேல்யூ உங்களுக்கு தேவைப்படாது, இது மீடியன்றதுனால இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பிஎம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஹாஃப் பை ஏபியும் ஹாஃப் பை பிக்யூ, அதாவது ஏபியில் பாதி அப்படின்றது என்ன, ஏஇன்னு வச்சுக்கலாமா. அதே மாதிரி பிக்யூவில் பாதி என்பிஆர் பிஎன்னு வச்சுக்கலாமா. ஏதாவது ஒரு வேல்யூ வந்து மாற்றி எழுதுங்க. ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏபி அப்படின்றது வந்து ஏஇ அப்படின்னும், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹாஃப் இன்ட்டு பிக்யூ வந்து பிஎன் அப்படின்னு எழுதிட்டு, அதே மாதிரி ஹாஃப் ஏசி நமக்கு என்ன தெரியும், இடி டிவைடட் பை ஹாஃப் பிஆர் என்ன தெரியும் நமக்கு, என்எம், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ என்எம் இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன வரும் நெக்ஸ்ட்டு, ஏடி பை பிஎம். இப்போ நம்ம என்ன தெரியும், ஏஇடி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா. அதே மாதிரி பிஎன்எம் அதாவது ஏஇடின்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரியே பிஎன்எம்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மூணுத்தோட சைட்ஸ் ப்ரொபோஷனலி இருந்தால் நம்ம என்ன அர்த்தம், தேர்ஃபோர் ஏடி ஏஇடி இஸ் ப்ரொபோஷனலி ஈக்குவல் டு, இது வந்து ட்ரையாங்கிள் நோட் பண்ணிக்கோங்க, ப்ரொபோஷனலி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் பிஎன்எம். இது எப்படி இருக்கும், ரெண்டும் வந்து சிமிலராக இருக்குன்னு சொல்கிறோம், பிகாஸ் பை ட்ரிபிள் எஸ் க்ரைட்டீரியா. அப்போ சிமிலர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவும் பியும் இப்படி இருக்கு, ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து சிமிலர்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டுத்தோடைய ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ண முடியும், இதே மாதிரியே இன்னொரு ப்ரொபோஷனல் சைஸ் வச்சு போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஆங்கிள் 1, 2ன்னு எடுத்துக்கோங்க. ஏபின்னு எடுத்தால் ஓவராலாக இருக்கும். ஸோ நான் ஒரு பாதின்றதுனால 1, 2 அப்படின்னு ஆங்கிள் வந்து பாதியை மென்ஷன் பண்ணிட்டேன்.
இப்போ இதே மாதிரியே நீங்கள் இன்னொரு சைடு வரையணும். அதாவது இது கம்ப்ளீட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே டிலேருந்து ஒரு லைனும் எம்லேருந்து இந்த பக்கம் ஒரு லைனும் வரைஞ்சி, இப்போ இந்த இடத்துல இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ஆங்கிள் வரும் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிளும் வந்து 3, 4 இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரையாங்கிள் சிமிலர்லியும் போட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க. சிமிலர்லி ட்ரையாங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் 4. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 4ம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஓகே, நம்ம இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் தனித்தனியாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்கிறதுனால ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். அண்ட் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ஏபி டிவைடட் பை பிக்யூவும் ஏசி டிவைடட் பை பிஆரும் ஈக்குவல்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு இதில் என்ன தெளிவாக தெரியுது? ஒரு ஆங்கிள் ரெண்டு சைடு. அப்படின்னா ஒரு ஆங்கிள் ரெண்டு சைடுனா என்ன? பை எஸ்ஏ சிமிலாரிட்டி நமக்கு இந்த ரெண்டுத்தையும் வச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா நோட் பண்ணிக்கோங்க. பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க. இப்போ 15th சம் பாருங்க. A vertical pole of length 6 meter cast a shadow 4 meter long on the ground. At the same time, a tower cast a shadow 28 meter long. Find the height of the tower. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு போல் இருக்கு. அந்த போல்ல ஒரு நிழல் விழுது. அந்த நிழல் எவ்வளோ தூரத்தில் விழுது? இது போல் 6 மீட்டர், பட் நிழல் 4 மீட்டர்ல விழுது. இதே மாதிரியே இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஏபிசி பிக்யூஆர் ஏதாவது ஒரு நேம். அதே மாதிரி இப்போ ஒரு டவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி விழும்போது அந்த டவர் எப்படி இருக்கும்? 90 டிகிரியில் இருக்கும். இப்போ டவர் அதே மாதிரியே பிக்யூஆர்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரி இருக்கும். அதோட நிழல் விழுறது 28 மீட்டரில் விழுது. இப்போ இதோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு 4 அண்ட் கியூஆர் ஏதாவது ஒரு கியூஆர் அப்படின்றது வந்து 28ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம பிக்யூ வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டுமே என்ன அர்த்தம்? அவங்க சொல்லிட்டாங்க இது ரெண்டுத்துலேயுமே வந்து 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது அண்ட் இதோட சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் அண்ட் அட் த சேம் டைம் டவர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே வெர்டிக்கலி இருக்கிறதுனால ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம சொல்யூஷன் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஆங்கிள் பி ஈக்குவல் டு angle Q is equal to 90 degree. So first angle 90 degree தெரிஞ்சிடுச்சா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் வந்து எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஒரு பொருளோட ஷேடோ விழும்போது அந்த ஷேடோ ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஷேடோ ஆங்கிள் எப்படி இருக்குது? ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் பை டபுள் ஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டுமே வந்து சிமிலர்னு சொல்லலாம். பை டபுள் ஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு ஆங்கிள் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நோட் பண்ணிக்கோங்க பிக்யூஆர் சிமிலராக இருக்கும். அண்டு நீங்கள் வந்து இதோட சைட்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆங்கிள் பக்கத்தில் நோட் பண்ணுங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக சைட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஆங்கிள் எழுதிங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் நோட் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன எழுதுங்க? பிக்யூ. நான் ஏன் அந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் எழுதுனா நமக்கு அந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால பிக்யூ மேலே போட்டிருக்கேன். பிக்யூ டிவைடட் பை ஏபி கியூஆர் டிவைடட் பை பிசி எழுதிக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு என்ன வேணும்? பிக்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ பிக்யூ டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு கியூஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 28 பை 4. ஸோ 28 பை 4. இப்போது 4 7 டைம்ஸ் என்ன வரும்? 4 7 டைம்ஸ் 28 and PQ is equal to 6 7 into 6. So 6 into 7 என்ன வரும்? PQ is equal to 42 meter. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ கேட்டிருக்காங்க? அதுதான் வந்து 42 மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணுறோம். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதோட இந்த 15th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 16th சம் பார்க்கலாம். If AD and PM are medians of a triangle ABC and PQR respectively, where triangle ABC is similar to triangle PQR, அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு மீடியன் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ரெண்டும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. ஏடி
ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ ஃபஸ்ட்டு சிமிலர் எழுதியாச்சு. இப்போ சிமிலர்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன தெரியும், சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மூணுத்துக்கும் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி அண்ட் அதே மாதிரி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது அதோட சைட்ஸ் எப்படி இருக்கும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷனலி ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். அப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எழுத போகிறோம், இதோட சைடு, அதாவது ஏபி டிவைடட் பை பிக்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு சைடு என்ன எழுதலாம், நாம பிசின்னு எழுதலாம் இல்லை ஏசின்னு எழுதலாம், ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. பிசி டிவைடட் பை கியூஆர் எழுதியாச்சு. இன்னொரு சைடு வந்து ஏசி டிவைடட் பை பிஆர். இந்த மூணு ட்ரையாங்கிளோட மூணு சைட்ஸும் வந்து ப்ரப்போர்ஷனலி ஈக்குவல்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஏடி அப்படின்ற மீடியன் வந்து நம்ம கொண்டு வரணும். ஏடிபிஎம் அப்படின்றது கொண்டு வரணும். பட் நமக்கு என்ன இருக்குது, பிசியும் கியூஆரும் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிசி கியூஆர் அப்படின்னா இப்போ இதில் வந்து லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஹாஃப் மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஃபால் டிவைட் பண்ணோன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிடுவோமா. ஸோ கியூஆர். தென் நெக்ஸ்ட் வந்து பிடி ஆகும், இது வந்து கியூஎம் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏபி டிவைடட் பை பிக்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் பிசின்றது வந்து பிடி. ஸோ கீழே என்ன வரும், இது வந்து உங்களுக்கு கியூஎம்னு வரும். அண்ட் இப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல். அப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிடின்றது பிக்யூஎம்ன்றது என்ன ஆகும், ஈக்குவல் ஆகும். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பியும் அண்ட் ட்ரையாங்கிள் கியூவும் ஈக்குவலாக இருக்குது அண்ட் அதோட சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும்னு சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஎம். ஓகேவா, பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா. இது என்ன, இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குன்னா என்ன அர்த்தம், இதோட கரஸ்பாண்டிங் சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏடி எடுத்துக்கிறோமா. ஸோ ஏடி டிவைடட் பை பிஎம். இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிளை பாதியாக பிரித்து அது சிமிலர்னு சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் சொல்கிறோம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. இதோட இந்த 16th சம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த சாப்டர் 7th சாப்டர் இதோட வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.